ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடு எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுறாங்க. பாட்டிமா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சடனா அவங்களுக்கு நெஞ்சு வலி எடுத்துடுது. அப்ப டாங் அந்த இடத்துக்கு வந்துடும். ஐயோ பாட்டி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருந்ததுன்னா அப்பப்ப பெயின் வரும், எனக்கு பழகி போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிடுறாங்க. அவனும் கிளம்பி வெளியில போய் உட்காந்து ஷூ போட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப இவங்களுக்கு சடனா வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து அங்கேயே விழுந்துடுறாங்க. நல்ல வேலையா அவனுக்கு வந்து அவங்க விழுந்த சவுண்ட் கேட்ட உடனே உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவன் முழிச்சிட்டு இருக்கான். எங்க ஆபீஸ்ல காட்டுறாங்க, ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்காக வெளியில போறான். அவனுக்கு இன்னொரு செக்ரட்டரியும் இருக்கா இல்லையா, அவளை கூட்டிட்டு போறான். அப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் நீ செஞ்சு முடிச்சிடணும் நான் வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். ஆனா அவன் போன உடனே ஹீரோயினுக்கு கால் வருது. தம்பிக்காரன் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பாட்டியை அட்மிட் பண்ணிருக்க, உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளும் என்ன பண்றான்னா அடிச்சு பிடிச்ச உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோ கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறா. உடனே என்ன பண்றான்னா ஒரு நோட்ல எழுதி வைக்கிறா. இவ அவசரத்துல வந்துட்டு கார் வர்றதையே ஒழுங்கா பாக்காம போறா. அதுக்கப்புறம் பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பாவோட கார் தான் வருது. ஹீரோவோட அப்பா இவளை பார்த்த உடனே பதறி போயிடுறாரு. ஐயோ என்னமா ஆச்சு உனக்கு, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரிசனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இவ இல்ல எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா நான் போய் ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள அவ்வளவுதான், ஆபீஸ் உள்ள இருக்கவங்க எல்லாம் அங்க பாத்தியா, சேர்மன் என்ன பண்றாரு பாரு, அவளோட காலை புடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவருமே வந்து அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவளோட கால் சுளுக்கு பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரா. ஹீரோயினே தயவு செஞ்சு விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இவ்வளவு வந்துட்டு நான் போகணும் அப்படின்னும் போது அது பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நான் உன்னை கார்லயே கொண்டு போய் விடுறேன் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கம்பல் பண்ணி அவளை கூட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே வந்துட்டு சித்திக்காரிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. என்னது, காலங்காத்தால பட்ட பகல் வெளிச்சதுல அந்த ஆள் அவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் கார்ல ஏத்தி வெளியில போயிட்டானா, எங்க போனா அப்படின்னு சொல்லி செம கத்துறாங்க. அவ விழுந்துட்டா, அவளுக்கு அடிபட்டுச்சு, அதெல்லாம் இவளுங்க பேசவே இல்ல. அவர் வந்து அவளை அப்படியே கைத்தாங்களா புடிச்சு போய் வண்டியில ஏத்துனாருன்றத மட்டும் போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறாளுங்க. அந்த மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன ஷெடியூல் இருக்கு, எங்கெங்கெல்லாம் அவன் மீட்டிங்கு போறான் அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ மேடம் இன்னைக்கு அவருக்கு எந்த ஷெடியூலுமே இல்ல, ஃபுல் டே இன்னைக்கு அவர் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இன்னும் காண்டாயிடுறாங்க அவங்க. ஹாஸ்பிட்டலாண்ட ரீச் ஆன உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்கி ஓடிடுறா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பொறுமையா பின்னாடியே வராங்க. ஹீரோயின் அங்க ஓடி போயிட்டா இல்லையா, அதனால இவர் என்ன பண்றாருன்னா ரிசப்ஷன்ல வந்து ஹீரோயினோட பாட்டியோட ரூம் நம்பர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே தான் வந்து ஹீரோவோட அம்மா போயிட்டு இருக்காங்க. ஹீரோ மீட்டிங்ல இருக்கான். அவனுக்கு வந்து போன்ல மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க சித்திக்காரி தான் அந்த போட்டோவை அனுப்பி வச்சிடறா. அவ்வளவுதான், அதை பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே கொலை வெறி ஆத்திரம் வருது. இங்க வந்த உடனே தம்பிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இன்னும் லேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பாட்டிக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியரே ஆயிடும், அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ இப்பதான் அவனோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து பாக்குறான். அந்த நோட்டை பார்த்த உடனே செம்ம காண்டாயிடுறான். அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பா கூட ஊர் சுத்துறதுக்கு தான் அவளுக்கு அவ்வளவு முக்கியமான அர்ஜென்ட்டான வேலை போல, அதுக்காக தான் சொல்லாம கொல்லாம லீவ் எடுத்துட்டு ஓடிட்டாலோ அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, உங்க அப்பா வந்து இவளோட விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது, தயவு செஞ்சு நீ வந்து இதுல இருந்து ஒதுங்கிறது தான் நல்லது. அவ வந்து யாரை செலக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா உங்க அப்பாவை செலக்ட் பண்றதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. அவ உன்னை செலக்ட் பண்ண மாட்டா, அது உனக்கு தான் அசிங்கமா போயிடும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த மொத்த கம்பெனிக்கும் ஓனரு, எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்காரு, அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமும் நமக்கு வந்துரும் அப்படின்ற கணிப்புல அவரை சூஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான் ஃப்ரெண்டு. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. சான்ஸே இல்ல, நான் வந்து என்னோட தோல்வியை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இப்பதான் பில் எல்லாம் வாங்கி பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இப்போ அட்மிட் ஆனதுக்கு மட்டும் பில் போடாம ஆபரேஷன் பண்றதுக்கும் எவ்வளவு ஆகும் அப்படின்ட்டு எல்லாமே பில்லு கொடுத்துடுறாங்க. அப்ப வந்து ஹீரோட அப்பாவோட செக்ரட்டரி இருக்காரு இல்லையா, அவர் அங்க வராரு. வந்த உடனே வந்து சேர்மன் உங்களை தனியா மீட் பண்ணணும்னு சொல்றாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு.
ஹீரோயினும் போன உடனே ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க எதுக்காக இங்கேயே இருக்கீங்க, நீங்க கிளம்பி போயிருக்கலாமே, என்னதான் டிராப் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறா. இல்லம்மா, நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், உங்க பாட்டியோட ஆபரேஷனுக்கு செலவு இவ்வளவு ஆகுன்றதையும் கேள்விப்பட்டேன், நீ கஷ்டப்படுறன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், இல்ல சார் அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கான அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறா. இந்த மானங்கட்ட மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, பொசுக்குன்னு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக் தான் ஆகுது. இருந்தாலும் அவ என்ன கேக்குறானா, நீங்க என்ன விரும்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னோட முதல் மனைவி, அதாவது ஹீரோவோட அம்மா வந்துட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்கள என்னால மறக்க முடியல. அதனால நான் வந்து அவங்கள மறக்க முடியாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை என்னைக்கு பார்த்தனோ அவளை மாதிரியே இருக்கு நீ. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவளை பாக்குற மாதிரியே இருக்கு. அதனால உன்னை என் பக்கத்துலயே வச்சுக்கணும், என் கூட வச்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அது மட்டும் இல்லாம உன்னோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ரெண்டாவது என் கூட ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ என்னோட லீகலி ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. எனக்கு ஹீரோவோட அம்மா மட்டும்தான் என்னோட லீகல் ஒய்ஃப். இவளும் நானும் வந்து அந்த குழந்தை எங்களோடதுன்றதுனால சேர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் நோ சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட ரீசன் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனா இதுக்கு வந்து என்னோட ஆன்சர் நோ தான். கண்டிப்பா நான் வந்து அடுத்தவங்களோட அப்பாவையோ அடுத்தவங்களோட புருஷனையோ திருடுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. அதே மாதிரி எனக்கு இப்போதைக்கு லவ் பண்றதுலயோ இல்ல கல்யாணம் பண்றதுலயும் கூட இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே வந்து என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசவே பேசாதீங்க. நீங்க எனக்கு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல. நான் வேற வழியில வந்து எப்படியாவது எங்க பாட்டியோட ஆபரேஷனுக்கு காசு அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த மனுஷன் இப்பதான் என்னவோ காலேஜ் பையன் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, பாத்தியா, இவ வந்துட்டு இவ்வளவு பணத்தோட நான் உட்காந்துட்டு அவளை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போறா பார். இவ வந்து என்னை எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஜெக்ட் பண்றாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு வந்து அவ மேல லவ் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, தனியா உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு வேற வழியே இல்லாம அவங்க அக்காக்காரிக்கு கால் பண்றா. அக்காக்காரிக்கு கால் பண்ணிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, இது பாரு, இப்போதைக்கு என்கிட்ட வந்து எந்த காசும் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்க மாமா கிட்ட கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என் மாமனாரும் மாமியாரும் என்னை வீட்டை விட்டே அடிச்சு துரத்திடுவாங்க. உங்களுக்காக நான் பார்த்து என்னோட வாழ்க்கையையும் என் பிள்ளையோட வாழ்க்கையும் இழக்க முடியாது அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு மாமா கிட்ட இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேளு, நான் எல்லா காசையும் இது வரைக்கும் நான் திருப்பி தந்துட்டேன் இல்லையா, அதே மாதிரி கண்டிப்பா இந்த காசையும் எப்படியாவது திருப்பி தந்துருவேன் அப்படின்னு சொல்றா. உண்மையா நான் சொல்றேன், நீ பைத்தியம், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன திட்டுறா. எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அந்த சேர்மன் கிழவன் தான் வந்துட்டு உன் பின்னாடி ஜொல்லு விட்டு சுத்திக்கிட்டு இருக்கானே, அவன் கிட்ட கேட்டீங்கன்னா கொடுக்க போறான், அவன் என்ன சொல்றானோ அதை செஞ்சுட்டு தான் போய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, காசுக்காக எவன் கூப்பிட்டாலும் போயிடணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அழறா. அதுக்கு அக்காக்காரி என்ன சொல்றானா, காசு வருது அப்படின்னா என்ன பண்ண என்ன எல்லாம் வேலை தானே அப்படின்னு சொல்றா. அதோட சாசாவோட வீட்டுல காட்டுறாங்க. சாசாவோட அம்மா வந்து உங்க பொண்ணு வந்ததுல இருந்து கதவை சாத்திட்டு வெளியே வரல, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவர் உள்ள போகும்போதே பார்த்தா தலைக்காணிய கொண்டு அடிக்கிறா. என்னதாமா ஆச்சு உனக்கு அப்படின்னு ஒண்ணு. ஐயோ அப்பா, அது நீன்னு எனக்கு தெரியாது, வேற யாரோ என்ன டிஸ்டர்ப் பண்ண வராங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ வந்து கம்பெனில வேலைக்கு சேர்ந்திய, அங்க உனக்கு யாரா தொல்லை கொடுக்குறாங்களா, ஏன் ஹீரோவே எதனா பிரச்சனையா சொல்ல அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவ உடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அங்க ஒரு புதுசா ஒரு லோ கிளாஸ் பொண்ணு வந்திருக்கா, அவதான் என்ன ரொம்ப அப்செட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது, அவளை என்ன பண்ணணும்னு சொல்லுமா, நான் உடனே பண்றேன் அப்படின்னும் போது உடனே இவ என்ன சொல்றானா, அதெல்லாம் வேணாப்பா, இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், கொஞ்சமா லைட்டா அப்செட்டா இருந்தேன், இப்ப நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டீங்கல்ல, இப்ப எல்லாமே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றா. நைட்டு தான் மயக்கத்துல இருந்து பாட்டி எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எழுந்த உடனே வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவ வேற அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கா. அது பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருது, என்னால உனக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இல்லம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க ஃபீல் பண்றாங்க. இல்ல பாட்டி, நீங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த கவலையும் படாதீங்க, ஆபரேஷனுக்கு வந்துட்டு மாமா பணம் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா அக்காக்காரி வந்து முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கா. இவ தனியா மாமா கிட்ட பேசிட்டாளா என்ன எதுன்னு நமக்கு இன்னும் காட்டல. ரெண்டு பேருமே மாறி மாறி அழுதுகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோவோட வீட்டுல காட்டுறாங்க. சாசா வந்து உள்ள நுழையிறா. அங்க பார்த்தா தம்பிக்காரன் வந்துட்டு சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான்.
வேணும்னே என்ன பண்றானா இவனை தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. கோவமா எழுந்துக்கிறவன் இவளை பார்த்த உடனே அப்படியே பம்புறான். ஆக்சுவலி நம்ம பெட்டு வந்து ஒன் சைடா இவனை லவ் பண்றான் போல. அப்படியே ரெண்டு பேரும் வந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு அப்படியே நம்ம பெட்டும் வந்து குழஞ்சு குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். இங்க என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்கும் போது, நான் உங்க அண்ணன் கூட ஆபீஸ்க்கு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு இவளை பார்த்ததுல பயங்கர சந்தோஷம். ஹீரோ வந்த உடனே அவங்க ரெண்டு பேருமே ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெட்டோட அம்மா வராங்க. ஏய் உண்மையை சொல்லு, ரொம்ப நாளா நீ சாசாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே இவன் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். கவலைப்படாத, நான் வந்து உனக்கு நோவே சொல்ல மாட்டேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் அவகிட்ட ஓப்பனா போய் லவ் எல்லாம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயே, நானே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பெட்டிக்கு இது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அடுத்த செகண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாசாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பணக்காரி, அவங்க அப்பா பெரிய கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, ஒரே பொண்ணு வேற, அதனால கவலையே கிடையாது, அந்த கம்பெனியே நீ தான் நடத்துற மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு செம்ம ஆத்திரமாயிடுது. அதான் சனியை ஏன் சைக்கிள்ல வருதுன்னு அப்பயே பார்த்தேன், இதுல கூட கடைசியா பணத்துக்கு தான் நீ வந்து நிக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காண்டாங்க எழுந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவ வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல எல்லாமே, நீ தாண்டா அவளை லவ் பண்ணிட்டு இருக்க, ஆனா அவ வந்துட்டு ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கா. தாங்க காட்டுறாங்க. ஆக்சுவலா காலையில வந்துட்டு அவங்க அக்காக்காரிய கூப்பிட்டு மாத்தி விட்டுட்டு இவன் ஸ்கூலுக்கு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ ஆடி அசைஞ்சு மேக்கப் எல்லாம் போட்டு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு போல. அதனால அவன் கத்திட்டு இருக்கான், எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே முடிஞ்சிருக்கும், எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு போது, ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஆயம்மா வேலை பாக்குறதுக்கா நான் இருக்கேன், எதுக்காக நீ வந்து என்கிட்ட கத்துற, அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருந்தேன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறா, எங்கேயாவது லோன் எதுனா வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்கு வர வந்த உடனே வந்துட்டு, நேத்து ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா அப்படின்னும் போது, பார்த்தேன் உன்னோட நோட்டை பார்த்தேன், நீ ஏதோ அர்ஜென்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தியே, பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இல்ல ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவ சொல்ல வரா. பரவாயில்லம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு அர்ஜென்ட் மேட்டரா வெளில போயிட்டு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி இவளை சொல்லவே விட மாட்டான். அவன் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு இங்க நடந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாதனால ஓகே பரவாயில்ல அவன் புரிஞ்சுக்கிட்டான் போல அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறா. ஆனா இவன் மனசுக்குள்ள அப்படியே செமையா கடுப்பாவும், இருடி உன்னை வந்துட்டு நான் நேரா பகைச்சுக்கிட்ட எல்லாம் பிளான பண்ணவே மாட்டேன், இதுக்கப்புறமா உனக்கு எல்லாமே இன்டைரக்ட் பிளான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அக்காக்காரி பாட்டிய பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கா இல்லையா. பாட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் புருஷன்காரனுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கா, எதுக்கு அவருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேக்குறா. என்னம்மா உனக்கு தெரியவே தெரியாதா, அவர் தான் எனக்கு சர்ஜரிக்கு பணமே தர போறாருன்னு ஒண்ணு. இவளுக்கு செம ஆத்திரம், அது உண்மையா இல்லையானே நமக்கு தெரியல, அதுக்குள்ள பாட்டி வேற போட்டு கொடுத்துருச்சு. இவளுக்கு செம்ம காண்டு, நம்ம அவ்வளவு அளவு சொல்லியும் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க கிட்ட எப்படி டைரக்டா அவ பேசுவான்னு. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை சும்மாவே கூப்பிட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அவளோட செக்ரட்டரி கிட்ட கேக்குறா, எங்க என்னதான் பிரச்சனை, இவரு எதுக்காக வந்து இவர் இந்த அளவுக்கு வந்து கூப்பிட்டு சுத்திக்கிட்டே இருக்காரு, எனக்கு ஒரு வேலையும் இல்லையே, நான் வந்து ஏன் இவர் கூட சுத்திக்கினே இருக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, நீ எதனா தப்பு பண்ணியா என்ன, அவர் செம கான்ல இருந்தாருன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவனோட செக்ரட்டரி சொல்றா. வேணும்னே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு பெரிய வெயிட்டான ஒரு பொருள் இருக்கு, இதை நீ என்ன பண்ற அப்படின்னா பசங்க வந்தா விழுந்துருவாங்க, எப்படியாவது வந்து ஓரம் கட்டி வச்சிரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். ஹீரோயினால அதை நவுத்த கூட முடியல, அவளும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதுல ஒயர் எல்லாம் இருக்கு, சரி ஃபர்ஸ்ட் இந்த ஒயர் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் சுருட்டிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே தள்ளி நின்னு பார்த்து ஹீரோ வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஒயரையும் அவ சுத்துறா, அது பாட்டு போயிட்டே இருக்கு. என்னடா இது இவ்வளவு நேரமா நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சடனா திரும்புறா. பார்த்தா பின்னாடி வந்து ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அவ்வளவுதான், அவங்க நின்றுகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பிளே ஸ்டேஷன். அந்த குழந்தைங்களோட சறுக்க மரம் இருக்கும் இல்லையா, ரெண்டு பேரும் அதுல அழகா சறுக்கிக்கிட்டே கீழே போறாங்க. எங்கதான் போனாங்க ரெண்டு பேருமே அப்படின்னு பார்த்தா, அவங்க ரெண்டு பேரும் அழகா போய் ஒரு இடத்துல செமையா லேண்டிட்டு இருக்காங்க. பாருங்களேன் எப்படின்ட்டு. சோ இந்த கிஸ் என்னுடைய இந்த எபிசோட் முடியுது. வந்த வரைக்கும் எல்லாமே போட்டுட்டேன். இதோட அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள வந்துச்சுனாலும் நான் உடனே போட்டுருவேன். சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.